வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரராசன். கொழும்பு விவேகானந்தா மேட்டுத்திரு ராஜராஜேஸ்வரி தேவஸ்தான பாலாலய கும்பாபிஷேகம் எதிர்வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கொழும்பு 13 கொட்டாஞ்சேனை விவேகானந்த மேட்டுத்திரு அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாலஸ்தாபிட பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 31ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பாலாலய கும்பாபிஷேகம் தொடர்பாக பிரதம சிவாச்சாரியா சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் கொழும்பு கொட்டாஞ்சேனை விவேகானந்த மேட்டுத்தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய பாலாலய கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி 31/3/2025 திங்கட்கிழமை காலையிலே 6 மணி முதல் 7 மணி 12 நிமிடம் வரை உள்ள சுப முகூர்த்த வேளையிலே பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறையருள் கூட்டியுள்ளது. இந்த விவேகானந்தா மேட்டுத்தெரு பதியிலே கோவில் கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள், இந்த அம்பாளுடைய ஆலயத்தை இறை இசை திலகம் சிவாச்சாரிய குலபூஷணம் ஸ்ரீ சாம்பசிவ செந்தில்நாத மணிக்குருக்கள் அவர்களினாலே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய உருவாக்கப்பட்டு 90ஆம் ஆண்டு கூட அதனுடைய கும்பாபிஷேகம் அடியினால் செய்து வைக்கப்பட்டது. இவ்வாறு இப்பொழுது இந்த பாலஸ்தாபனம் நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர்கள், ஐயப்பன் மாலை அணிகின்ற தொண்டர்கள், பக்தர்கள் இணைந்து புனர்நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வதற்கான ஏற்பாடுகள். வருகின்ற 30ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு தேவேந்திர முகூர்த்தத்திலே கிரியைகள் ஆரம்பமாகி 31ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி 12 நிமிடம் வரை உள்ள சுபமுகூர்த்தத்திலே பாலாலய கும்பாபிஷேகம் இந்த பாலஸ்தான வைபவம் நடைபெற இருக்கின்றது. அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.